அப்போ ஒரு மனம் என்பது ரொம்ப முக்கியம். அந்த ஒரு மனம் இருந்தால் தான் உங்கள் சபை வளரும், உங்கள் குடும்பம் வளரும். எங்கே நீங்கள் குழுவாக ஒரு டீமாக ஜெபிக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா ஒரு மனம் இல்லைன்னா அந்த ஜெபம் கேட்கப்படுமான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது ஒரு மனத்தோடு நீங்கள் ஜெபித்தா அது கண்டிப்பாக உண்டாகும்னு சொல்கிறது. அப்போ நீங்கள் வேத வசனத்தின்படி நீங்கள் ஒரு மனத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை உங்களுக்கு வாய்க்க செய்வார், அதை உங்களுக்கு உண்டாக்கி தருவார். அப்போ ஒரு மனம் என்பது ரொம்ப முக்கியம். அந்த ஒரு மனம் இருந்தால் தான் உங்கள் சபை வளரும், உங்கள் குடும்பம் வளரும். எங்கே நீங்கள் குழுவாக ஒரு டீமாக ஜெபிக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா ஒரு மனம் இல்லைன்னா அந்த ஜெபம் கேட்கப்படுமான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது ஒரு மனத்தோடு நீங்கள் ஜெபித்தா அது கண்டிப்பாக உண்டாகும்னு சொல்கிறது. அப்போ நீங்கள் வேத வசனத்தின்படி நீங்கள் ஒரு மனத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை உங்களுக்கு வாய்க்க செய்வார், அதை உங்களுக்கு